அனைவருக்கும் வணக்கம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கோ யோக தசைகள் எவை அப்படின்றத இந்த வீடியோல தெளிவுபடுத்த போறோம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், வாழ்க்கையில எப்படி பார்த்தாலும் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. தசாபுத்தி அடிப்படையில ஒரு யோக தசை ஒரு அவயோக தசை போல மாற்றி மாற்றி வாழ்க்கையில் வரும். சில காலங்கள் வசந்த காலமாக இருக்கும், சில காலங்கள் ஜாதகத்துல ரொம்ப வெப்பம் தாக்கம் போல எதுவுமே இல்லாம வறட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லாருக்குமே அது பொருந்தும். கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, கடைநிலையில் ஊழியம் செய்யக்கூடிய கடைநோடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த அடிப்படையில நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்ததுமே உங்க லக்ன ரீதியில இந்த தசைலாம் இந்த கிரகத்தோட புத்தியெல்லாம் எனக்கு யோகம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. லக்னமாக நீங்க எந்த லக்னம், 12 லக்னத்தை பற்றியும் பார்க்க போறோம். இப்ப மேஷ லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. முதல்ல லக்னத்தினுடைய பண்புகளை நம்ம விவரிச்சிடலாம். லக்னங்கள்ல மொத்தம் 12 ராசியாகவே இதை நம்ம ராசி மண்டலத்தையே வரையறுக்கலாம். நெருப்பு லக்னங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது, காற்று லக்னங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது, நில லக்னங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது, நீர் லக்னங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது. நெருப்பு லக்னங்களுக்கு எப்பொழுதுமே நெருப்பு லக்ன கிரகங்கள் யோகம் செய்கிறது. நில லக்ன கிரகங்களுக்கு எப்பொழுதுமே நில லக்ன கிரகங்கள் யோகத்தை செய்கிறது. காற்று லக்ன கிரகங்களுக்கு எப்பொழுதுமே காற்று லக்ன கிரகங்கள் யோகத்தை செய்யும். அதுபோல நீங்கள் நீரில் பிறந்தால் நீர் லக்ன கிரகங்கள் யோகத்தை செய்யும். இப்ப யோகாதிபதி யோக தசை அப்படின்றத நீங்க எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, நீங்கள் பிறந்தது மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நெருப்பு லக்னம், வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய லக்னம். இந்த லக்னத்திற்கு எந்த கிரகம் யோகத்தை செய்யும், எந்த கிரகத்தோட தசை, எந்த கிரகத்தோட புத்தி யோகம். உங்க ஜாதகத்துல என்ன தசை வேணாலும் நடக்கட்டும், சனி மகா தசை நடக்கட்டும், ராகு தசை நடக்கட்டும், சுக்கிர தசையா இருக்கட்டும், அந்த எந்த தசையோ எந்த கிரகம் நடப்பில் இருந்தாலும் இந்த புத்திலாம் நல்லதை பண்ணும், இந்த தசைலாம் நல்லதை பண்ணும்னா மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு மற்ற 2 நெருப்பு லக்னங்களான சிம்ம லக்னம், தனுசு லக்னம், இந்த 2 பாவம், சிம்மாதிபதியான சூரியனும் தனுசு அதிபதியான குரு பகவானும், இந்த 2 பேரும் உங்களுக்கு யோகம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய மகாதசை நடப்பில் வந்தாலும் சரி, குரு மகாதசை நடப்பில் வந்தாலும் சரி யோகம். அவர் கெட்டே போயிருந்தாலும் உங்களை வீழ்த்த மாட்டார், கடைநிலையில வச்சிருப்பாரே தவிர உங்களை வீழ்த்த மாட்டார். அந்த வகையில சூரிய தசை சூரிய புத்தி காலகட்டம், குரு தசை குரு புத்தி காலகட்டம் மேஷத்திற்கு மிகவும் யோகம். அதுபோல் சுய லக்னமான செவ்வாய் புத்தி, இதெல்லாம் யோக காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்திற்கு இந்த கிரகங்கள்லாம் யோகத்தை செய்யும். அதுபோல் நீங்கள் பிறந்தது ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இது ஒரு நில லக்னம். நில லக்னத்துக்குரிய கிரகங்கள் தான் யோகத்தை பண்ணும். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னிமனையும் மகரமனையும் யோகத்தை செய்யும். இந்த அதிபதிகளான புதனும் சனி பகவானும் யோகத்தை செய்வார்கள். அப்ப ரிஷபத்திற்கு புதன் தசையோ சனி தசையோ நடப்புல வந்துட்டா அவர் யோகவான், புதன் புத்தியோ சனி புத்தியோ நடப்புல வந்துட்டா கண்டிப்பா நல்லதை பண்றார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ரிஷபத்திற்கு சுக்கிர தசை சுக்கிர புத்தி, புதன் தசை புதன் புத்தி, சனி தசை சனி புத்தி கண்டிப்பா நல்லதை பண்ணும். இது உங்களுக்கு நல்ல காலங்கள். இதுல கூட ஒரு சந்தேகம் வந்துடலாம், சனி தசையில தாயா அவ்வளவு பாடுபட்டேன், புதன் தசையில தான் அவ்வளவு பாடுபட்டேன்னா, எப்பாடுபட்டாலும் உங்களுக்கு சற்று சாதகமே, பிற கிரகங்களை போல துன்பம் கொடுக்கறது இல்லைன்றத உறுதிப்படுத்துறோம். நீங்கள் பிறந்தது மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இது ஒரு காற்று லக்னம். காற்று லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காற்று லக்னமனைகள் தான் யோகத்தை செய்யும். அந்த வகையில மிதுனத்திற்கு துலாம் மனையும் கும்பமனையும் யோகமனை, அதிபதிகளான சுக்கிரனும் சனி பகவானும் யோகவான். சுக்கிர மகாதசை சுக்கிர புத்தி காலகட்டங்கள், எந்த தசையில சுக்கிர புத்தி, அதுபோல சனி மகாதசை சனி புத்தி காலகட்டம், அதுபோல இயல்பாக புதன் மகாதசை புதன் புத்தி காலகட்டம், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரான டைம் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இது ஒரு நீர் லக்னத்தை சார்ந்தது. நீர் லக்னத்திற்கு நீர் லக்ன கிரகங்கள் தான் யோகத்தை செய்யும். விருச்சக மனையும் மீன மனையும் யோகமனைகள். விருச்சக அதிபதியான செவ்வாயும் மீன அதிபதியான குரு பகவானும் யோகவான். அப்போ செவ்வாய் மகாதசையோ எந்த திசையில செவ்வாய் புத்தி, குரு மகாதசையோ எந்த திசையிலோ குரு புத்தி, அதுபோல சந்திர தசை அல்லது சந்திர புத்தி, இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்திலாம் நீங்க புது முயற்சி புது வியூகங்களை பிரயோகம் பண்ணலாம். சிம்மத்தில் பிறந்திருக்கிறீங்க, இது ஒரு நெருப்பு லக்னம், பழையபடிதான் நெருப்பு லக்னங்களுக்கு நெருப்பு லக்ன கிரகங்கள் தான் யோகத்தை செய்யுது. தனுசு மனையும் மேஷ மனையும் யோகமனை, தனுசுக்கு அதிபதியான குரு பகவானும் மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் யோகவான். செவ்வாய் குரு மற்றும் சூரியன், இந்த 3 கிரகங்கள் யோக கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுடைய தசையோ அல்லது புத்தி காலகட்டமோ உங்களுக்கு யோக காலகட்டமாக அமைந்து விடுகிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இது ஒரு நில லக்னத்தை சார்ந்தது. இந்த நில லக்னத்திற்கு மகரமனையும் யோகத்தை செய்கிறது. அதுபோல கன்னியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபமனையும் யோகத்தை செய்கிறது. அப்ப சனி சுக்கிரன் புதன் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு யோகவானாக செயல்படுகிறார் அப்படின்றத
உறுதிப்படுத்துறோம். இந்த 3 கிரகங்களுடைய தசை நடப்பில் வருகிறது அல்லது புத்தி காலகட்டம் நடப்பில் இருந்தால் அது உங்களுக்கு யோக காலகட்டமாக அமைந்துவிடும். துலாத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காற்று லக்னத்தை சார்ந்தது. இந்த காற்று லக்னத்திற்கு கும்பமனையும் மிதுனமனையும் யோகத்தை செய்கிறது. கும்பாதிபதியான சனி பகவானும் மிதுனாதிபதியான புதன் பகவானும் யோகத்தை செய்கிறார். சனி தசை புதன் தசை அல்லது உங்களுக்கு சுக்கிர தசை நடப்பில் வரும்பொழுது யோகமாக செயல்பட்டுவிடும் அல்லது புத்தி காலகட்டம் யோகமாக செயல்பட்டுவிடும். நீங்கள் பிறந்தது விருச்சக லக்னம். எந்த கிரகம் யோகத்தை செய்யும்னா நீர் லக்னம் விருச்சகம். இந்த நீருக்கு அதிபதிகள் யோகத்தை செய்கிறார்கள். அந்த வகையில மீனமனையும் கடகமனையும் யோகமனை, அதிபதியான குருவும் சந்திரனும் யோகவானாக வருகிறார்கள். இயல்பாக செவ்வாயும் யோகவான். குரு சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் யோக கிரகங்களாக செயல்படுகிறது. இந்த தசையோ புத்தியோ நடப்பில் வந்தால் உங்களுக்கு யோக காலகட்டம். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. எந்த கிரகம் யோகத்தை செய்யும்னா தனுசு ஒரு நெருப்பு லக்னம். இந்த நெருப்பு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நெருப்பு மனைகளும் அதிபதிகளும் யோகத்தை செய்கிறார்கள். மேஷ மனை யோகத்தை செய்கிறது, சிம்ம மனை யோகத்தை செய்கிறது. அதிபதி செவ்வாய் சூரியன் குரு இந்த மூவருமே யோக கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுடைய தசாயோ புத்தியோ நடப்பில் வந்தால் அது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக அமைகிறதுன்றத விவரிக்கிறோம். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நில லக்னத்தை சார்ந்தது. இந்த நிலத்திற்கு யார் யோகத்தை செய்கிறார்கள் அப்படின்னா மகரத்திற்கு 2 மனைகள் யோகமனை, ஒன்று ரிஷபமனை, மற்றொன்று கன்னிமனை. அதிபதிகளான சுக்கிரனும் புதனும் யோகத்தை செய்கிறார், சனி பகவானும் யோகத்தை செய்கிறார். புதன் தசை சனி தசை மற்றும் சுக்கிர தசைகள்லாம் யோக தசை அல்லது புத்தி காலகட்டங்கள்லாம் யோக காலகட்டம். எந்த நிலையில அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எந்நிலை போனாலும் உங்களுக்கு சற்று சாதகத்தை கொடுக்கிறார்கள். கேள்வி வரலாம், இந்த கிரகங்கள்லாம் யோக கிரகங்கள் சொல்றீங்க, நான் மகர லக்னத்துல பிறந்தா எனக்கு சுக்கிர தசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, புதன் தசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. புதன் புத்தியில் இழந்தேன், சுக்கிர புத்தியில் இழந்தேன்னு சொல்ல முடியும். எது இழந்திருந்தாலும் அது உங்களுடைய எதிர்கால நன்மைக்காகவே அமையும்ன்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில கும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க. கும்ப லக்னத்திற்கு யார் யோகம் செய்கிறார்? காற்று லக்னத்தை சார்ந்த கும்பத்திற்கு யோகமாக 2 மனைகள், மிதுனமனை யோகமனையாக அமைந்து விடுகிறது. அதுபோல துலாமனை யோகமனையாக அமைந்துகிறது. அதிபதி புதன் சுக்கிரன் சனி இந்த மூவரும் யோகர்களாக செயல்படுகிறார்கள். மூவருடைய தசையோ புத்தி காலகட்டமோ உங்களுக்கு யோகம் செய்கிறது. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீர் லக்னம். நீர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீர் மனைகள் யோகம் செய்கிறது. அந்த வகையில கடகமனையும் விருச்சகமனையும் யோகத்தை செய்கிறது. அதிபதிகளான சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூவருமே யோகாதிபதிகள். இந்த 3 கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடப்பில் வரும்பொழுது யோக காலகட்டமாக அமையும். நிறைய கேள்விகள் எழும்புறது பொதுவாகவும் இதுதான் எழும்புது. யோகர்னு சொல்றீங்க, ஆனா அந்த யோக கிரகத்துல நன்மை இல்லையே. அந்த கிரகங்கள் பெற்றுள்ள இணைவு பார்வை தொடர்புகளை பொறுத்து சற்று சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா எந்த சாதகம் இல்லைன்னா கூட பிற கிரகங்களை போல துன்பம் தராது. எதை இழந்தாலும் அது உங்களுடைய எதிர்கால நன்மைக்காகவே செய்து கொடுக்கும். ஏனென்றால் இந்த மூவர் தான் உங்களுடைய ட்ரையாங்கிள் ஷேப்ல பாத்தீங்கன்னா இந்த மூவர் தான் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தக்கூடிய 3 முக்கிய கிரகங்களாக அமைந்துவிடும். இந்த வீடியோ பதிவுல ஒரு பொதுவான யோக கிரகங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இதுல கிரக இணைவு பார்வை தொடர்புகளை பொறுத்து வலு பெற்றுவிட்டால் யோகம் அதிகமாக இருக்கும். வலு குறைந்து நெகட்டிவ் கிரகங்கள், இருள் கிரகங்கள் அல்லது லக்ன அவயோக கிரகங்கள் தொடர்பு இருக்கும்பொழுது பலனை குறைத்தாலும் உங்களுக்கு எதிர்கால நன்மைக்கான பலனை இவைகை கண்டிப்பாக செய்து கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.